ஓம் சாய்ராம். சாய் அன்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நீங்கள் இன்னைக்கு இப்போ பாபாவினுடைய இந்த அருள்வாக்க கேட்குறதுக்காக இந்த பதிவுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னா நீங்கள் பாபாவினுடைய ஆசிர்வதிக்கப்பட்ட குழந்தை. ஆமாங்க, பாபாவினுடைய அருளை பெறுவதற்கும் பாபாவின் அருள் ஆசீர்வாதம் நிறைந்த இது போன்ற அருள்வாக்கை கேட்பதற்கும் நிச்சயமாக நாம் பூர்வ புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே அந்த பாக்கியம் கிடைக்கும். அந்த விதத்தில் நீங்கள் அதிர்ஷ்டசாலி. இந்த பதிவை பார்க்குற இந்த கணம் தொட்டு உங்களுடைய அனைத்து சங்கடங்களும் சாய்பாபாவின் அருளோடு விலகும் என்பதில் சிறிதளவும் ஐயம் வேண்டாம். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு பயனை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய சங்கடங்கள் அனைத்தும் தீரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய காத்திருப்புக்கான நல்ல பலனை நீ கைமேல் பலனாக பெறப்போகிறாய். ஆமாம், எந்த ஒரு விஷயத்தையுமே கேட்டுட்டு உடனே நடக்கணும் அப்படின்னு சொல்லி என் பக்தர்கள் கேட்பது கிடையாது. ஏன்னா அவங்க நான் சொல்லக்கூடிய நம்பிக்கை, பொறுமை அப்படிங்கிற 2 விஷயத்தை வாழ்க்கையில் கடைப்பிடிக்க தொடங்கிட்டாங்க. அதனால் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய என் பக்தர்கள் எப்போவுமே என்கிட்ட பாபா எனக்கு இதை உடனே கொடுன்னு கேட்குறதில்ல. இதுதான் என் பக்தர்களிடத்தில் நான் பார்க்கக்கூடிய நல்ல விஷயம். எந்த ஒரு செயலுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நான் இதை கேட்டும் என் பாபா எனக்கு இதை கொடுக்கலன்னா இதுக்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் என்னை பரிபூர்ணமாக நம்பி உங்களுடைய எல்லா சங்கடங்களையும் என்கிட்ட ஒப்படைக்கிறதுனால தான் உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைகிறது. இந்த நம்பிக்கையை எப்பவும் என்கிட்ட வச்சுக்கிட்டே இரு. இப்படி இருக்கிற பட்சத்தில் உன்னுடைய சங்கடங்கள் படிப்படியாக நிச்சயமாக ஒரு நாள் முழுமையாக தீரும். எந்த ஒரு விஷயத்துக்குமே அதுக்கான காலகட்டம் வந்துருச்சுன்னா நீ வேணும்னு சொன்னாலும் சரி, நீ வேணான்னு சொன்னாலும் சரி, அந்த விஷயம் நிச்சயமாக நடந்தேறியே தீரும். உன்னுடைய இந்த நிமிஷத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் கூடிய விரைவில் தீரும். ஏன்னா அதுக்கான காலகட்டத்தை நீ நெருங்கிட்ட. உனக்கான நல்ல வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த வாய்ப்பை நீ மகிழ்ந்து அனுபவிக்கணும்னா மனதளவுலேயும் சரி, உடம்பளவுலேயும் சரி, நீ ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா? ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவங்களால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையுமே முழுமையாக செய்ய முடியும். அந்த விதத்தில் என்னுடைய குழந்தைகள் எப்போவும் ஆரோக்கியமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். அதற்கான வல்லமையையும் வலிமையையும் நான் எப்போதும் உங்களுடன் இருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். மனசளவில் நீ ஓய்ந்து களைத்து போகிற அந்த நிலைமையை மட்டும் எப்பவும் வர வச்சுக்காத. உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை கீழ்மைப்படுத்தினாலும் சரி, உன்னை புறக்கணித்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மனதளவில் சஞ்சலப்படாதே, சங்கடமும் படாதே. ஏன்னா இதெல்லாம் நிரந்தரம் இல்லாத உறவுகள். உனக்கு நீ உன் கையில் என்ன இருக்கோ அதை எதிர்பார்த்து வரக்கூடிய அந்த மாதிரியான உறவுகள் வேணுமா? இல்லை எப்பவும் உன் கூடவே இருந்து நீ மேன்மையான நிலையில் இருந்தாலும் சரி, கீழ்மையான நிலைக்கு போனாலும் சரி, உன் கூடவே இருக்கக்கூடிய ஒரு சில உறவுகள் மட்டும் இருந்தால் போதுமா? இது எல்லாத்தையும் உன்னால் பகுத்தறிஞ்சு இதை உன்னால் தேர்ந்தெடுக்க முடியாது. அதனால தான் நான் எப்பவும் உன் கூட உன் குருவாக துணையாக இருந்துக்கிட்டு இருக்கிறேன். உனக்கு எது நல்லதோ அதை எடுத்து உன் கையில் கொடுப்பேன். எப்பவும் எதை நினச்சும் கலங்காத. நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாத அளவுக்கு ரொம்பவே வெகுளியாக நீ வாழ்க்கையை நடத்திக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கிற. அதனால் யார்கிட்டையும் ஏமாந்துடாமல் இருக்கணும் இல்லையா? அதனால் என்னுடைய வழிகாட்டுதலை நீ எப்பவும் கடைப்பிடிக்கிற பட்சத்தில் உனக்கு எந்த இடத்துலையும் எந்த சறுக்கல்களும் வராமல் உன்னை பாதுகாப்பாக பத்திரமா உன்னுடைய வாழ்க்கையில் பயணப்பட செய்வேன். நல்லவங்க யார், கெட்டவங்க யாருங்கிறத உனக்கு அந்தந்த நேரத்துக்கு சூழ்நிலைக்கு தகுந்தால் போல உணர்த்தி எந்த விதமான சங்கடங்கள்லையும் நீ சிக்கிக்காமல் உன்னை நான் காப்பாற்றுவேன். எதை பற்றிய கவலையும் வேண்டாம் என் குழந்தையே. உன்னுடைய கடமையை மட்டும் சரிவர செஞ்சுக்கிட்டே வா.
உன்னுடைய உழைப்புக்கான ஊதியம் உனக்கு கிடைக்கும். அதை வச்சு இருக்கிறத வச்சு நிம்மதியான வாழ்க்கையை வாழ பழகு. அது மட்டும் போதும். நீ உன்னுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் அதை கடந்து போகக்கூடிய பக்குவத்தோட நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்ப. அதற்கு உன் சாயாகிய நான் எப்போதும் உறுதுணையாக இருப்பேன். என்னை நம்பு. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன்னுடைய வாழ்க்கை என் பொறுப்பு. என்னுடைய பாதத்தில் சரணடைஞ்ச உன்ன மாதிரியான பக்தர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இந்த பதிவு உன்னுடைய மனசுக்கு கொஞ்சமாவது ஆறுதல் கொடுத்துருக்கோன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா என் குழந்தைங்க நிம்மதியாக இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த பதிவு உனக்கு சந்தோஷத்தை கொடுத்துருந்தா, உனக்கு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தா கூட நீ பாபா அப்படின்னு சொல்லி மனசார என்ன ஒரு நொடி நினச்சி உன் சங்கடத்தை எல்லாத்தையும் என் பாதத்தில் வச்சுட்டு உன்னுடைய வேலையை பாரு. உன் வாழ்க்கை என் பொறுப்பு என் குழந்தையே. ஓம் சாய்ராம். இது போன்ற பாபாவின் அற்புதமான அருள் மொழிகளையும் பாபாவின் அருள் ஆசீர்வாதம் நிறைந்த அறிவுரைகளையும் கேட்பதற்கு இணைந்திருங்கள் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல். இது மாதிரியான பாபாவினுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க. ஒரு சின்ன லைக் எனக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை தரும். பதிவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இணைந்திருங்கள் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் சாயி ஸ்ரீ சாயி. ஜெய ஜெய சாயி.